அநேக மாதங்களுக்கு பின் மறுபடியுமாக இணையதளம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கடந்த 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் என்னுடைய UCF ஐக்கியத்திலே இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த செய்தி அநேகரை தொட்டது. ஆகையினால் இந்த செய்தியை உலகமெங்கிலும் உள்ள தமிழ் மக்களும் இதை கேட்டு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றம் செய்கிறோம். எங்களுடைய சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவின் மக்களுக்கும் எங்களுடைய இந்த பதிவேற்றங்களை நீங்கள் பகிர்ந்து எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நேசியுங்கள், தாங்குங்கள். எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் பண்டிகையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், வாட் இஸ் ரியல் கிறிஸ்மஸ்? உண்மையான கிறிஸ்மஸ் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? கிறிஸ்மஸ் என்பது பலவிதமான அர்த்தங்களை நமக்கு தரக்கூடியது. இயேசு என்றைக்கு பிறந்தார் என்று சரித்திரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அவர் பிறந்தது உண்மை என்பதை சரித்திரம் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. யூத பாரம்பரிய சரித்திரங்களில் கூட இயேசு பிறந்த நாள் சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ரோம சக்கரவர்த்தியாகிய கான்ஸ்டன்டைன் கிபி 315ஆம் ஆண்டு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் அவன் இயற்றிய ஒரு சட்டம் என்னவென்றால், ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இனி ஒளியின் பண்டிகை என்று தேவதைகளுக்கு கொண்டாடப்படுகிற ஒளியின் பண்டிகை இனி தேவகுமாரனின் பண்டிகை என்றுதான் கொண்டாடப்பட வேண்டும் என்று சட்டம் ஏற்றிவிட்டார். அது முதற்கொண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஒளியின் பண்டிகை என்பது தேவகுமாரனின் பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கிபி 353ஆம் ஆண்டு போப் ஜூலியஸ் இந்த தேவகுமாரனின் பண்டிகையை இனி நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையாக ஆராதிப்போம் என்று சொல்லி அவர் ஆலோசனை கூறி அதை நடைமுறைப்படுத்த முயன்றதிலிருந்து தான் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தது குளிர்காலத்தில் இல்லை, அவர் நல்ல வெயில் காலத்தில் தான் அவர் பிறந்தார். குளிர்காலத்தில் மேய்ப்பர்கள் போய் வீதியில் படுக்க முடியாது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா 12 டிகிரி 10 டிகிரிக்கு கீழே நைட்டில் குளிர் வந்துடும். ஆக அவங்க தூங்க முடியாது. அப்போ அது ஒரு வெயில் காலம். ஆனால் இயேசு மரித்த பொழுது பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு மரித்தது வெயில் காலத்தில். இப்படியாக அவர்கள் அந்த ஆண்டவருடைய பிறப்பும் இறப்பும் சரியான தேதி நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு கூட கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் ஜனவரி 6ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கொண்டாடுகிறதும் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறப்பு உண்மையானது என்பதை சரித்திரபூர்வமாக நமக்கு நிரூபிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு முறை 2 பெண்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்ல டின்னர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக டின்னர் அருந்திக்கிட்டு இருக்கா. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே வந்தப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் ஒரு பெண் சொன்னால், இவளுடைய குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் என்று சொன்னாள். அப்போ அவங்க கேட்டாங்க, சரி நீங்கள் குழந்தையுடைய பிறந்த நாளை நீங்கள் 2 பேரும் கொண்டாடுறீங்க, நல்லது. அப்போ அங்கே குழந்தை எங்கே, அந்த குழந்தை எங்கே அப்படின்ட்டு கேட்டாங்க. அந்த குழந்தை அங்கே இல்லை. விளங்குதான் நான் சொல்கிறது? ஆமாம், இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுற நாமும் கூட கிறிஸ்துவை எங்கேயோ தூக்கி வச்சுட்டு தான் நாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகைகளை நாம் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவை முன்னணியில் கிடத்த காரணம் என்ன? அவர் சிலுவையில் கிடத்தப்படுவதற்காகத்தான் அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டது அடையாளமாக நமக்கு காட்டப்படுகிறது. முன்னணி என்பது, மாட்டுக்கொட்டில் என்பது குழந்தை பிறப்புக்காக யாரும் விரும்பாதது. சிலுவை என்பது மரணத்திற்காக யாரும் விரும்பாதது. ஆனால் இயேசு யாரும் விரும்பாததைத்தான் விரும்பி வந்தார். ஆகையால் தான் இன்றும் நாம் குதூகலமாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? இன்றைக்கி சாந்தா கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாத கேரல் ரவுண்ட்ஸ் இருக்காது, ஆலய நிகழ்ச்சிகள் இருக்காது, சிறுவர் நிகழ்ச்சிகள் இருக்காது. சாண்டா கிளாஸ் மார்க்ஸ் எ செக்யூலர் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா மத சார்பற்ற
கிறிஸ்மஸை நமக்கு உணர்த்துகிறார். கிறிஸ்மஸ் ட்ரீ மார்க்ஸ் எ நான் ரிலிஜியஸ் ட்ரெடிஷன். கிறிஸ்மஸ் மரம் மத சார்பற்ற ஒரு கிறிஸ்மஸை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வீடுகளில் எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ உயரமாக வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் மார்க்ஸ் த லவ் ஆஃப் ஹியூமனிட்டி. பரிசு பொருட்களை நாம் பரிமாறுதல் என்பது மனிதாபிமான சக மனித அன்பை உணர்த்துகிறது. ஸ்டார்ஸ் எதை உணர்த்துது தெரியுமா? ஸ்டார்ஸ் டினோட் த வே டு கிராஸ். நட்சத்திரங்களை நாம் தொங்க விடுறோம், நல்ல ஒளியூட்டி தொங்க விட்டுருக்கணும் நட்சத்திரங்களை. இந்த நட்சத்திரங்கள் எதை உணர்த்துதுன்னா சிலுவைக்கான வழியை நமக்கு காட்டுகிறது. அன்னைக்கு சாஸ்திரிகள் 3 பேரும் இந்த நட்சத்திரம் வழிகாட்டுறதை பார்த்து தான் இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஆனால் வழி தடுமாறி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நாமும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் பயணிக்கிற நாம் பல்வேறு நிலைகளில் நாம் வழி தடுமாறி விடுகிறோம். வழி தடுமாறி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்மஸ் நாயகன் என்பதை நாம் மறந்து விட்டோம். இன்னைக்கு பாருங்க, பல கடைகளில், வியாபார ஸ்தலங்களில், எல்லா இடங்கள்லையுமே சாண்டா கிளாஸ் இருப்பார், கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பார், ஸ்டார்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கிஃப்ட்லாம் அங்கே கொடுப்பாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் மரம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே கிறிஸ்து இருக்க மாட்டார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களிலும், நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய தேவாலயங்களிலும் கூட கிறிஸ்மஸ் பண்டிகை என்று ஆராதிக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை நீங்கள் முன்வைத்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்மஸ் என்பதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், கடவுள் நம்முடைய பாரங்களை தம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். கடவுள் நம்முடைய பாரங்களை தம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு தேவ பக்தி உள்ளவங்களும் நாத்திகர்களுக்கும் தேவ பக்தி உண்டு. எல்லாருமே தேவ பக்தியோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாத்திகர்களுக்கு தேவ பக்தி இல்லைன்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. அவங்களுக்குள்ளே தேவ பக்தி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, தெய்வங்கள்ட்ட பூஜிக்கிறாங்க. எதுக்காக? கடவுளே, என்னுடைய பாரங்களை நீர் பகிர்ந்து கொள்ளும் என்பதற்காகத்தான். ஞான ஒளின்னு ஒரு திரைப்படம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் ஒரு அழகான பாட்டை எழுதியிருந்தார். அந்த பாட்டை TM சௌந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய வெண்கல குரலில் பாட, அதை சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளோ அழகாக நடித்து கொடுத்திருந்தார்கள். இதில் உள்ள தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்தும் என்ன என்பதை எப்போவாச்சும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஓ லார்ட், ப்ளீஸ் ஆன்சர் மை ப்ரேயர். கண்களில் கண்ணீர் இல்லையே, இந்த உள்ளமும் இதை தாங்கவில்லையே, கொண்டு வா, இல்லை கொண்டு போ, உன் கோவிலில் வந்து சேவை செய்கிறேன். முல்லை வகுத்தொரு மகுடம் அணிந்ததும், ஆணி அடித்தொரு சிலுவையில் அறைந்ததும் அன்று நடந்தது, ஆவி துடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிலுவையின் அடியில் வந்து விழுவார் பாருங்க. சிலுவையின் அடியில் வந்து கிடப்பார். தேவனே, என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள். இதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன தெரியுமா? தேவனே, என் பாரங்களை நீர் பகிர்ந்து கொள்ள மாட்டீரா என்பதுதான். மத பாகுபாடின்றி அனைத்து மக்களுடைய இல்லங்களுக்குள்ளும் இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அழுத்தும் உலக பாரத்திலிருந்து ஒரு மன அமைதி வேண்டும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனுடைய பிரதான பண்பு என்ன தெரியுமா? நம்முடைய பாரங்களை தாங்குதல். இந்து புராணங்களில் நம்ம பார்க்குறோம், விஷ்ணு, பிரம்மா, சிவன் என்று சொல்லி பார்க்கணும். இது சான்ஸ்கிரிட்ல திரிமூர்த்தி என்று சொல்லுவார்கள். மூவரையும் திருமூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு பாதுகாக்கிறார், சிவன் அழிக்கிறார். இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தெய்வம். நல்லா கவனிங்க, திருத்துவ தெய்வத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த 3 தொழில்களையும், படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களையும், 3 பணிகளையும் தங்கள் குமாரனாகிய இயேசுவினிடமே கொடுத்து விட்டார்கள். தட் இஸ் ஒன்னஸ். கடவுளிடமே ஒரு விட்டு கொடுக்கின்ற ஒரு பண்பை நாம் இந்த இடத்தில் காண முடிகிறது. அப்படிப்பட்ட பண்பை நம்மிடத்தில் காண முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே
அப்படிப்பட்ட விட்டு கொடுக்கும் பண்பு எனக்குள் காணப்படுகிறதா? இது இல்லாம நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதைத்தான் கிறிஸ்துமஸ் வெளிப்படுத்துகிறது. விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துமஸ் வெளிப்படுத்தும் மாபெரும் உண்மை. கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் நாம் விட்டு கொடுக்கிற பண்பைத்தான் காண முடிகிறது. முன்னணியில் கிடத்தப்பட்ட இயேசு நம்ம எல்லார் மேலும் வைத்திருந்த அன்பினால் தான் தன்னை சிலுவையில் கிடத்தப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது. அந்த அன்பை நீங்களும் நானும் உலகில் எப்படி வெளிப்படுத்தும் வேண்டும் என்பதை 1 யோவான் 3:16 சொல்லுகிறது. இயேசு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்மஸ். இந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்மஸ். ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மாதம் முழுவதிலும் அருமையான டெக்கரேஷன் கவர்மெண்ட்டே பண்ணிடுவாங்க. எல்லா தெருக்கள்லையும் அருமையாக டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸ், கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் தங்களுடைய செலவுலே நடத்துகிறாங்க. ஒரு புத்த மத சார்பான ஒரு நாட்டில் கிறிஸ்மஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நண்பன் சகோதரன் பிரேம்சிங்குடைய மகன் ஜப்பானில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு குடும்பமாக. அவர் சொல்லுவார் அவங்ககிட்ட, அப்பா என்னைய நீங்கள் எப்போவும் கிறிஸ்மஸ் காலங்களுக்கு கிறிஸ்மஸுக்கெல்லாம் ஊருக்கு அழைச்சிடாதீங்க, நாங்கள் இங்கே தான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அங்கே பாருங்கள், எல்லா மக்களும் சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. அப்படி தான் ஒரு கிறிஸ்மஸோட ஒரு டிவி இன்டர்வியூவர் தன்னுடைய மைக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தரையாக பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அங்கே நடந்து வர்ற ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த டிவி இன்டர்வியூவர் அவர் கேட்குறாரு, ஏம்மா கிறிஸ்மஸ்னா என்னம்மா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன சொல்லியிருக்கிறா, ஐ டோன்ட் நோ இஸ் தட் த டே ஜீசஸ் டைடு. எனக்கு தெரியாது, இது இயேசு இறந்த நாளா? எல்லாரும் சிரிப்பீங்க. நான் அந்த செய்தியை வழங்கின போது சபையில் எல்லாரும் சிரித்தாங்க. ஆமாம், நீங்களும் சிரிக்க தான் செய்வீங்க. இது தெரியாதா? இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் இஸ்லாமியருடைய பண்டிகையின் விடுமுறை நாட்களை அனுபவிக்கிற நீங்கள் எத்தனை பேர் அதை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். முஹரம்னா என்னன்னு தெரியுமா? முஹரம் என்பது அவங்களுடைய இஸ்லாமிய ஆண்டின் முதல் நாள் பிறக்கிறது தான் முஹரம். சரிதானா? அதே போல் பக்ரீத் அப்படின்னா என்ன? பக்ரீத்னா என்ன? தியாக திருநாள், ஹஜ்ஜி பெருநாள் என்பார்கள். நம்ம லீவை அனுபவிச்சுக்கிறோம். அது என்னது தெரியாது நிறைய பேருக்கு. அது வேற ஒன்றுமே இல்லை. இப்ராஹிம் நபி, நம்முடைய ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை அல்லாஹ்வுக்காக பலியிட சென்றதை நினைவு கூறும் நாள் தான் பக்ரீத். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்றதைத்தான் அவர்கள் பக்ரீத் என்று கொண்டாடுகிறார்கள். இது எத்தனை பேருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரம்ஜான் எடுத்துக்கோங்க, 29-30 நாள் அவங்க ரம்ஜான் நோன்பில் இருக்கிறாங்க. அந்த நோன்பு எதற்காக? நோன்பு என்பது என்ன? அந்த ரம்ஜான் என்பது என்ன? அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய சுய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காகவும் அதே போல் டிவோஷன் டு அல்லாவை வணங்குவதில் ஆராதிப்பதில் தங்களை அர்ப்பணிப்பதற்காகவுமே அவர்கள் பக்ரீத் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் தெரியாமலேயே அவங்களுடைய விடுமுறை நாட்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த பெண்ணும் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாமலே அவள் கிறிஸ்மஸ் அனுபவித்து கொண்டாடிட்டு இருந்தான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவள் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள இயேசு இறந்த நாளா கிறிஸ்மஸ் அப்படின்னு அவள் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள ஒரு மாபெரும் உண்மை அடங்கி இருக்கிறது. அது என்ன உண்மை? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். அவருடைய 33.5 கால வாழ்க்கை உலகத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மரித்து உயிர்த்த அந்த வாழ்க்கை உலகத்தில் 6 விதமான மாற்றங்களை கொண்டு வந்தது. அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கப் போகிறேன். தட் இஸ் கிறிஸ்மஸ். இந்த மாற்றங்கள் நமக்குள் காணப்படாவிட்டால் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை
வெறுமையானதாகிவிடும். அது என்ன மாற்றங்கள்? முதலாவதாக குழந்தைகளில் மாற்றம். குழந்தைகள், சில்ட்ரன். அன்னைக்கு குழந்தைகள் யூத சமுதாயத்துக்குள்ள மறைத்து வைத்து வளர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பொதுவாக பெண் குழந்தைகளை ரொம்பவும் அவங்க மறைச்சு தான் வளர்த்தாங்க, வெளியெல்லாம் விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். ஆண்டவராய் இயேசு அதை உடைச்சி சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்து குழந்தைகளை நிறுத்துறாரு. சைல்ட் இஸ் a கிரேட் கிஃப்ட். சைல்ட் இஸ் a ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ். குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அறிவு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பரிசோதிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்வீங்க. எவ்வளவு ஞானமா பேசுறாங்க தெரியுமா? இன்னைக்கு குழந்தைகளுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரப்பட வேண்டும். குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் கிறிஸ்மஸ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு நாள் சீஷர்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு, விவாதம். என்ன விவாதம்னா, யார் பெரியவன்? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சமுதாயத்துக்குள்ள, குடும்பங்களுக்குள்ளே அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நாம் இன்னைக்கு சந்திக்கிறோம். யார் பெரியவன்? உடனே இயேசு ஒரு சிறு பிள்ளைய அழைச்சி வர சொல்லி அவங்க முன்னாடி நிறுத்தி 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் சில வசனங்களை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளுவீர்கள். அங்கே 3 காரியங்களை சொல்றாரு. ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அதை போல இருக்கணும். மனம் திரும்பும் வாழ்க்கை. ஒரு குழந்தைய நீங்கள் அடிச்சிங்கன்னா, இல்லைன்னா சத்தம் போட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து திரும்பவும் அது நம்மகிட்ட வந்து ஒட்டிக்கும். 2வது, தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். ஒரு குழந்தை போய் நான் உயர்வான இடத்துல இருப்பேன், எனக்கு உச்சாணி இடம் தான் வேணும் அப்படின்லாம் அந்த குழந்தை கேட்காது. அது தாழ்மையாக இருக்கும். 3வது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற காரியங்களை அது ஏற்றுக்கொள்ளும். இயேசு சொல்லுவார், நீ சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால்தான் இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வாராம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். இன்னைக்கு உலக அளவில் சிறுவர் சிறுமியருக்கு இத்தனை முக்கியத்துவங்களை கொடுக்க காரணம் இயேசு பிறந்ததால் வந்த மாற்றமே. 2வதாக பார்க்கிறோம், கல்வி அறிவு, எஜுகேஷன்ல வந்த மாற்றம். இயேசு பிறந்து வளர்ந்து மனிதனோட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே அந்த யூத மக்களுக்குள் கல்வி அறிவு பெற்றிருந்தவர்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா? 3% குறைவானவங்க தான். 3% குறைவானவன் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி அதை விட குறைவாக இருந்துச்சு. அதை விட குறைவு. கல்வி ஒரு சிலருக்கே என்பதுதான் அன்றைய யூத கொள்கை. எஜுகேஷன் அப்படின்னாலே டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் தான். ஆனால் மறுக்கப்பட்டது, எல்லாருக்கும் மறுக்கப்பட்டது. எல்லாரும் கல்வி கற்க முடியாது. பெற்றோரே தான் அவங்க பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதில் வேற பெண்கள் கற்கவே முடியாது, அவங்க படிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதே மாதிரி பெண்கள் சமுதாய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கும் இஸ்லாமிய தொழுகைகளில் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம்தான். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? கற்க வேண்டும், கற்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதித்து கொண்டே வருகிறது. நீ போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். கல்விமானின் நாவை உங்களுக்கு தந்திருக்கிறேன்கிறாரு. எரேமியாட்ட சொல்லுவார், நீ ஒரு பேப்பர் எடுத்து எழுது, நான் சொல்றதே என்பார். கற்றுக்கொள்ள வைக்கிறார். அன்னைக்கு ஸ்கில் உள்ளவர்கள் தான் கலைநயமிக்க பணிகளுக்கு நியமிக்கப்பட்டார்கள். பெசலேயேல், நினைத்து பாருங்கள், அவர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஸ்கில்டு பெர்சன் என்பதை. ஆனால் இயேசுவின் பிறப்பு வரையிலும் கல்வி கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் நோ இம்ப்ரூவ்மெண்ட். அதனால தான் இயேசு சொன்னார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அது என்ன பாரம்? என்ன மூடை தூக்கிட்டு போகிற பாரமா? மிஷினை தூக்கிட்டு போகிற பாரமா? இரும்பை தூக்கிட்டு போகிற பாரமா? இல்லை. அது என்ன பாரம்? பரிசேயராலும் சதுசேயராலும் வேத பாரகர்களாலும் சுமக்க முடியாத பாரம் சுமத்தப்பட்டார்கள். அது என்ன பாரம்? ஒரே மாபெரும் பாரம். எல்லாரையும் படிக்க விட மாட்டோம்ட்டாங்க. நாம் படிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு பாரம். படிக்காமல் இருக்கிறது தான் பாரம். மூட்டை தூக்குறவன் பேரை வரைக்கும் மூட்டை தான் தூக்கி சுமக்கணும், படிக்கக்கூடாது. அடிமைத்தனமான வேலை செய்கிறவங்க அடிமைத்தன வேலையாக செய்துட்டு அந்த பரம்பரையாக அடிமைத்தன வேலைகளை தான் செய்யணும். கீழ்த்தரமான பணிகளை செய்கிறவங்க, ரொம்ப கீழான பணிகளை, மற்றவர்களால் விரும்பப்படாத பணிகளை செய்கிறவங்கெல்லாம் அந்த பணிகளை தான் செய்துட்டே இருக்கணும், படிக்கக்கூடாது. அவன் இப்படி தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாம் கூட என்ன நினைக்கிறோம்? நம்முடைய குழந்தைகளை நம்மை விட
கொஞ்சம் மேலே படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். அன்னைக்கு அவங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய பாரம் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாங்க, நான் உங்களை இளைப்பாறுதலோடு வாழக்கூடிய ஒரு விடுதலை வாழ்வுக்குள்ள நான் நடத்துகிறேன் அப்படின்னாரு. அந்த 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 11:29 பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாரு. நுகம்னாலே பாரம் தான் அர்த்தம். அப்போ அங்கேயும் பாரம் தான். அப்போ இயேசு கிட்ட கற்றுக்கொள்ள வந்தாலும் பாரமா? அது என்ன பாரம்? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரிடத்துலயும் பாரம் தான். பாரம் இல்லாம நாம படிக்க முடியாது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா எவ்வளவு பாரம், பிள்ளைகள் எவ்வளோ எல்லாரும் ரொம்ப விரும்பியா ஸ்கூலுக்கு போறாங்கிறீங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு பாரம் தான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, என் பாரம் மெதுவாயும் லகுவாயும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாரத்துக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மையும் அடங்கி இருக்குமா. சாந்தமும் மனத்தாழ்மையும் அடங்கியிருக்குமா. நாம எதை கற்றுக்கொள்ள போனாலும், பள்ளிக்கு சென்றாலும், ஆசிரியர்களிடத்தில் கற்றுக்கொள்ள சென்றாலும் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நமக்கு தேவை. அங்க போய் உட்காந்து ஹலோ டீச்சர், ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், வாத்தியார் எதையாவது சொல்லி கொடுக்கும்போது ஐயோ எங்க அப்பா இப்படிதான் செய்ய சொல்லியிருக்காரு, இப்படி சொன்னீங்கன்னா வாத்தியார் கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு? அங்க தேவை மனத்தாழ்மையும் சாந்தமும். அதுவும் ஒரு பாரம் தான். ஆனா இயேசு சொல்ற அந்த பாரம் லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ரெண்டும் இல்லாம நம்ம கல்வி கற்க முடியாது. இயேசு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க, சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை கல்வி கற்க விடாம முடக்கி வச்சிருந்தாங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய பாரம். யோசிச்சு பாருங்க, உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை கொடுத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாரம், தாங்க முடியாத பாரம், சுமக்க முடியாத பாரம். செய்த அதே வேலை, அடிமை வேலையை தான் செய்து கொண்டிருக்கணும், கஷ்டமான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு நாம் உயர்ந்துடக்கூடாது. அந்த இயேசு ஒரு ஆசிரியராக நம் முன் நிற்கிறார். இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம், இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா என்பவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த புக் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதனுடைய 150வது பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் தட் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட், த ரெப்ரசன்டேட்டிவ் காட், அவர் குரு அண்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்துவை தங்கள் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு அவர் கற்றுக் கொடுத்தவற்றை கற்று உலக வாழ்க்கையில் தங்களுடைய வெளிப்பாடுகளாக இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாக, வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களாக, இயேசுவின் டீச்சிங்ஸை கற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக நாம் எப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்துவை உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலோடு கூடிய வேலையை தரணும்னா நீங்க என்கிட்ட வந்து மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும், அந்நாட்களில் திருமணமான ஆண்கள் மாத்திரம்தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, எல்லா ஆண்களும், திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் ஆசிரியர்களாக இன்று நீங்கள் வலம் வந்து கொண்டு கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் அது கிறிஸ்துவின் பிறப்பால் வந்த மாற்றமே. அன்னைக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் உருவானதுக்கு காரணமே இந்த மாற்றம் தான். இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ், எல்லாருமே யூனிவர்சிட்டிஸ் வந்துகிட்டு இருக்குது, நிறைய கல்வி சாலைகள். இதற்கெல்லாம், இந்த மாற்றத்திற்கு எல்லாம் காரணம் கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நான் கூறிக்கொள்ள முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம் மன உருக்கம், கம்பேஷன். அன்றைய யூத மதமும் உலகளாவிய அரசாட்சிகளும் மன உருக்கத்தை தங்களுக்குள்ளேயே தான் அடக்கி வைத்திருந்தார்கள். ஒரு குஷ்டரோகியை கண்டு மனம் உருகாத மத தலைவர்கள் தான் அன்று இருந்தார்கள். சாதி பார்த்து, குலம் பார்த்து, கோத்திரம் பார்த்து தான் தங்களுடைய மன உருக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாளன்று மன உருக்கம் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவின் பிறப்பு இதை உடைத்தது. இயேசு இதை உடைத்தார். குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். அன்னைக்கு நோயாளிகள் என்னாலே போதும், அவங்க விரும்பவே மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது வேதத்தில் நம்ம முழுசும் பார்க்க முடியும். யூத சரித்திரம் அதை நமக்கு தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு குஷ்டரோகியை தொட்டார், தொட்டு சுகப்படுத்தினார். இயேசு தம்மை நல்ல சமாரியனாக காண்பிக்க இதுதான் காரணம்.
அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில் அங்கே லாசர் இறந்த பொழுது அந்த பிள்ளைகளுடைய அழுகையை பார்த்து இயேசுவும் அவளோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. மன உருக்கம். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ இயேசு மனதுருகினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாக உருவான வாலண்டரி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குட் ஷெப்பர்ட், குட் சமாரிட்டன் அண்ட் சென்ட் ஆண்டனி, so many இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இயேசுவின் பிறப்பு தான். ஆனால் இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் நிறைய என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸை நம்ம பார்க்குறோம், நிறைய சேவை மையங்களை நம்ம பார்க்குறோம், வாலண்டரி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம பார்க்குறோம், சேவை செய்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணமே இயேசுவின் பிறப்பு என்பதை நாம் மறுக்க முடியாது. நான்காவதாக தாழ்மை ஹியூமிலிட்டி. இயேசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தாழ்மை அப்படின்னா என்ன விலைன்னு கேட்கக்கூடியவங்களே இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பணியாற்றுகிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள், நம்ம ஆராதிக்கிற ஸ்தலங்கள், நம்முடைய இல்லங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே பாருங்க, இன்னைக்கு தாழ்மையை நம்ம காண்கிறது என்பதே அரிதான காரியம்தான். அதனால தான் அந்த தாழ்மை இல்லாதனால தான் நேர்மை தடுமாறி கொண்டிருக்கிறது. நேர்மை தலை தூக்க முடியல. இதுக்கு காரணம் மற்றவர்களிடத்த தாழ்மை இல்லாதது தான். இயேசு பிறப்பின் போதும் அதற்கு முன்பும் பதவி, அதிகாரம், அந்தஸ்து, நான் என்ற ஆணவம் இவற்றைத்தான் நாம் அங்கே காண முடிந்தது. இன்னைக்கும் அதே நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய இயக்கங்களுக்குள்ளே பாருங்க, சபைகளுக்குள்ளே பாருங்க, சமுதாயத்தில் பாருங்க, குடும்பத்திலேயே பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களிலும் இந்த தாழ்மையற்ற நிலைமையை தான் நம்ம இன்னைக்கு காண முடிகிறது. அன்னைக்கு தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் தாழ்மையை காண்கிறது அரிதாக இருந்துச்சு. ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் கூட முதலிடம் வேணும், முதல் இருக்க தான் வேணும்னு சொல்லி ஓடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு பார்த்த பொழுது சொல்லுவார், அவங்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுப்பாரு பாருங்க, உடைக்கிறாரு. தாழ்மை இல்லாமல் முதலிடம் தேடுற சூழ்நிலைகளை உடைக்கிறாரு பாருங்க. அவர் சொல்லுவார், ஒரு விருந்து வீட்டுக்கு போனா கூட முதலிடம் வேணும், முதல் இருக்க தான் வேணும்னு சொல்லி ஓடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்மஸ் இயேசுவின் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. பிறப்பிலும் தாழ்மை, ஊழியத்திலும் தாழ்மை, மரணத்திலும் தாழ்மை. மரணம் அடைவதற்கு சிலுவையில் தன்னை கிடத்தப்பட ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் அங்கே சீஷர்களோடு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களின் காலை கழுவுகிறார். ஃபுட் வாஷிங் சர்வெண்ட் என்று அவர் பெயர் பெறுகிறார். அப்படிப்பட்ட தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுமா? ஆனால் இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், ஃபாதர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா இன்னும் பலவிதமான ஊழிய காரியங்களை செய்கிற எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், அவங்கெல்லாம் வர்ற வரத்தை பாருங்க. போய் மேடையில் ஏறியாச்சுன்னா நாங்கள் தான் பெரிய ஆட்கள்னு நினைக்கிற எத்தனை பேர். அப்படிப்பட்ட தாழ்மை, இயேசுவினிடத்தில் காணப்பட்ட தாழ்மை இல்லாமல் இயேசுவினுடைய ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய முடியாது. அதை உணர்த்துவது தான் கிறிஸ்மஸ். இந்த தாழ்மையை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் இயேசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். அன்றைய நியாயப்பிரமாண நியதி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எதிரிகளை விரோதிப்பதும் தண்டிப்பதும் தான் சட்டம். 137ஆம் சங்கீதத்தில் பாருங்க, யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்ட நிலைமையில அவங்க புலம்புறாங்க. அந்த பாபிலோனிய ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அவங்க புலம்புறாங்க. என்ன சொல்லி புலம்புறாங்க பாருங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் காலை பிடிச்சி தலையை கல்லில் அடிச்சு கொன்னு போட்டீங்களாப்பா, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளையும் கொன்னு போடுறவன் பாக்கியவான்பாங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படிப்பட்ட நியதிகளில் கற்று வந்தவர்கள். அவர்களால் மன்னிக்க முடியல. ஆண்டவராய் இயேசு அதைத்தான் உடைக்கிறாரு. அன்னைக்கு சட்டம் சொல்லிச்சு, பனிஷ் யுவர் எனிமீஸ், விரோதிகளை தண்டிங்கன்னுச்சு, பதிலுக்கு பதில் செய்யுங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் இயேசு சொன்னார், லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றார். சிலுவையில் அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறார் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மரிக்கின்ற நிலையிலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறாங்க, என்ன செய்கிறோன்னு கூட சொல்லி தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்கிறோன்னு தெரியாமலே என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க தலைவர்கள் எல்லாம்.
என்ன செய்கிறோன்னு தெரியாமலே இவங்கெல்லாம் அவரை சிலுவையில் அறையும்னு கத்துனாங்க. ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி சிலுவையில் கதறின காட்சியை நாம் காண்கிறோம். இந்த மன்னிப்பை உணர்த்துவதுதான் கிறிஸ்மஸ். இந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவது கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாளை கழுதை மேலே வச்சு அவர் கொண்டு போகிறாரு. பேறுகாலத்துக்கு ஒரு இடம் இல்லை. அங்கே சத்திரத்தில் போய் கேட்டால் அவன் இடம் இல்லைங்கிற. நமக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். ஏதோ ஒரு இடம் கொடுக்க மாட்டியாப்பா. அந்த சத்திரக்காரனை கூட அவங்க மன்னிச்சதுனால தான் அவங்களுக்கு மாட்டுத் தொழிலையாச்சும் குழந்தைய கிடத்துறதுக்கு இடம் கிடச்சி. எங்கே குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியாது, வழியில் பிறந்துச்சா எந்த ரோட்டில் பிறந்துச்சு தெரியாது. ஆனால் முன்னணியில் கொண்டு வந்து கிடத்துறதுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்தார். இந்த மன்னிப்பு நமக்கு தேவை. இந்த மன்னிப்பை நாம் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்மஸ் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 6வதாக பார்க்கிற காரியம் மனுக்குல மலர்ச்சி, ஹியூமானிட்டேரியன் ரிஃபார்ம். ஓரங்கட்டப்பட்டோரை உயரத்தில் வைப்பதுதான் கிறிஸ்மஸ். அதே போல புறந்தள்ளப்பட்டோரை முன்னிலைப்படுத்துவதுதான் கிறிஸ்மஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் பார்த்த 5 காரியங்கள் அனைத்துமே மனுக்குல மறுமலர்ச்சிக்கான காரியங்கள் தான். அத்தனை மனுக்குல மறுமலர்ச்சி காரியங்களும் இந்த 6 காரியங்களுக்குள்ள அடங்க போகுது. இந்த 5 காரியங்களுக்குள்ளேயுமே அடங்கியிருக்கும். சிறுவருடைய வாழ்க்கையில மாற்றம், கல்வி அறிவினால் ஒரு சமுதாய சீர்திருத்தம், மன உருக்கத்தால் ஏழை எளியோருக்கு மறுவாழ்வு, தாழ்மை கொண்டு வந்த சமத்துவ தர்மம். 5வதாக பார்த்தோம் மன்னிப்பு கொண்டு வரும் புது வாழ்வு. அன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு முந்தின அந்த ஆதி காலத்தில் இருந்த அவல நிலைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு மாற்றி இருக்கிறது. அன்னைக்கு சமுதாயத்தில் பெண்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட நிலை, அதே பெண்களை இயேசு தம்முடைய ஊழியத்தில் உபயோகித்தார். ஆதியில் மட்டுமல்ல, இன்றும் மேய்ப்பர்களை நாம் அருவருப்பாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். இன்னைக்கும் அதே அருவருப்பை தான் நம்ம பார்க்க முடியுது. ஐயா, உங்கள் குழந்தை உங்கள் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, ஒரு 50 பவுன் நகை போடுறீங்க, அப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துறதுக்கும் ஆயத்தமாக இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இன்னும் ஊரில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 500 ஆடு இருக்கு, மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆடுகள்லாம் வளர்ந்து பெருகிட்டு இருக்கியா, நல்ல அருமையான ஒரு தம்பி, நல்ல குணசாலி, அவனுக்கு உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கும் அதை அருவறுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அறியாமலே ஒரு அருவறுப்புக்குள்ள தான் பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த அருவருப்பை உடைக்கிறது. ஆடு மேய்ப்பவர்களும் மனிதாபிமான சீர்திருத்தத்தோடு மனிதர்களாக எண்ணப்பட்டதால் தான் கிறிஸ்துமஸ் செய்தி முதலாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலும் கவனியுங்கள். கலிலேயா நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அந்த மேய்ப்பர்களை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்களை, நீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, அந்த ஆடு மேய்க்கிறவங்களை சுற்றி அவங்க மகிமை பிரகாசித்ததாம். கிறிஸ்மஸ் மேய்ப்பர்களை மகிமைப்படுத்திற்று. வயல்வெளியில் தூங்கியவர்களுக்கு தான் கிறிஸ்மஸ் கிஃப்டை முதலில் தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. சிந்தித்து பாருங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழப்போகிறோம். உங்களுக்கு தான் ஆண்டவருடைய மகிமை பிரகாசிக்க போகுது. வரப்போகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. உங்கள் மேல் ஆண்டவருடைய மகிமை தங்க வேண்டுமானால் நீங்களும் உங்களை தாழ்த்த வேண்டும். தான் ரொம்ப முக்கியம். யாரும் உங்களை புறக்கணிக்கிறாங்களா, யாரும் உங்களை புறந்தள்ளுறாங்களா, கவலையே படாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்காரு, அவருடைய மகிமை உங்கள் மேல பிரகாசிக்கும். அதனால தான் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிற முதல் பாக்கியம் பெண்களுக்கு தான் கிடைச்சிச்சு. அதுதான் கிறிஸ்மஸ் கொண்டு வந்த மாபெரும் மறுமலர்ச்சி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். Now I am going to conclude.
6 விதமான மாற்றங்கள். இயேசு பிறந்ததால் உலகம் பெற்ற மாபெரும் 6 மாற்றங்கள். இந்த 6 மாற்றங்களுக்குள்ளதான் அத்தனை மாற்றங்களும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1, முக்கியத்துவம் பெறாது ஓரமாக வாழ்ந்த குழந்தைகள் கனம் பெற்றார்கள். 2வது, கல்வி அறிவு பொது உடைமை ஆக்கப்பட்டது. 3வது, மன உருக்கத்தோடும் கரிசனையோடும் மக்கள் அணுகப்பட்டார்கள். அன்பு என்பது என்ன என்பதை, அன்பிற்கு இலக்கணம் என்ன என்பதை இயேசுவின் பிறப்பு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 4வது, தாழ்மையை நிலைநாட்டினார், மேட்டிமையை தகர்த்தார். 5வது, தண்டனை சட்டங்கள் தகர்க்கப்பட்டு மன்னிப்பு வலியுறுத்தப்பட்டது. 6வது, மனுக்குலத்திற்கு ஓர் மறுமலர்ச்சி. இவற்றை உலகில் செயல்படுத்தவே இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்திருப்பதை நினைவு கூறுவதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுவே கிறிஸ்துவோடு நீங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற கிறிஸ்மஸ் பண்டிகை. அனைவருக்கும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த செய்தி வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அநேக நாட்களுக்கு பின் உம்முடைய பிறப்பின் பண்டிகை செய்தியை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வரப்போகிற புதிய ஆண்டையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் ஜீவிக்க அருள் தாரும். நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நிறைவேற்ற அருள் தாரும். ஆசீர்வதியும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.